Hi friends, welcome back. நான் உங்கள் ஹஜா. Yamaha SX 900 இந்த கீபோர்டில் உள்ள சாம்பிள் டோன்ஸு ஸ்டைல்ஸு இதெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். SX 900ல் மல்டிபேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து SX 900, 700, 600 ப்ரீவியஸ் மாடல்ஸில் கூட இதெல்லாம் இருக்குது. இன்னும் இன்ஃபேக்ட் PSR E463 அந்த மாதிரி மாடலில் கூட இது அவைலபிள். பட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அட்வான்ஸ் மாடலுக்கும் லோ மாடலுக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அதை வந்து ப்ராப்பராக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வந்து கீபோர்டு ஆன் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மல்டிபேடுங்கிறது இந்த ரைட் சைடில் இருக்கும். இதில் வந்து ஒரு 4 பட்டன் இருக்குது. அப்புறம் வந்து செலக்ட்னு ஒரு பட்டன், அதுக்கப்புறம் ஸ்டாப்னு ஒரு பட்டன். இந்த செலக்ட்டுங்கிறது சிங்க் ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த மல்டிபேட் கண்ட்ரோல் வந்து நார்மலாக வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ஸோ ப்ளே சம்திங் சாம்பிள், ஏதாவது ஒரு சாம்பிள் ரெக்கார்டட் சாம்பிள் வந்து நமக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. இதான் வந்து ஜென்ரலாக மல்டிபேட் கண்ட்ரோல். அதாவது நம்ம ஒரு சாம்பிள் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம யூசர் நம்மளும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நம்மளுடைய ஓன் ஆடியோ ஃபைலை பென்ட்ரைவில் இருக்கிறத நம்ம எடுத்து இது ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ இது வந்து கரெக்டான டைமிங்கில் பண்ணணும், ஓகேவா? சரி, இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். இது என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ப்ளே ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்குது. இது வந்து லூப் மோடுன்னு பேர். இல்லைன்னா சிங்கிள் ஷாட்டாக வரும், அது நான் சொல்கிறேன். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஒரு தடவை ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ப்ரெஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டாப் ஆகாது இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கீபோர்டுங்கிறது நான் சொல்கிறது வந்து Yamaha SX சீரீஸில் 900, 700, 600 எல்லாத்துக்குமே இது பொருந்தும். SX இது PSR சீரீஸ்லேயும் கொடுக்குறாங்க, அதாவது 473, 463 அந்த மாதிரி மாடலில் கூட இந்த மல்டிபேட் இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்காது, கொஞ்சம் குறையும், ஓகேங்களா? எனிவே மல்டிபேட் வந்து இது வந்து சேம் திங். கேஷுவலாக மல்டிபேட் கொடுக்குறாங்க. அதில் வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் CTX 9000லாம் இருக்குது. இப்போது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதிலலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மல்டிபேட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் ஸ்டாப் ஆகிடும், அது மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ப்ளே பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் அது ஸ்டாப் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இன்னொன்று ப்ரெஸ் பண்ணால் அதுவும் ப்ளே ஆகும், ஓகேங்களா? அது சில டைமிங்கில் நம்ம தான் ப்ரெஸ் பண்ணணும். சில ட்ரம்மிங் கண்ட்ரோல் ட்ரம்ஸ் ஸ்டைல்ஸ்க்கு மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு, ஓகேங்களா? சரி, இப்போது இதில் வந்து செலக்ட்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நம்ம வாய்ஸு ஸ்டைல் கேட்டகரி மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது, ஓகேங்களா? அதில் வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்குது. பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டைல் வந்து இந்த ஷேக்கர் அண்ட் டேம்போரினில் இருக்குது. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று யூஸ் பண்ணுவோம், லாட்டின் பர்கஷன் அப்படின்னா. இப்போ வந்து ஸோ இந்த லாட்டின் பர்கஷன் வரும். சரி, ஏன் இந்த பேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி ஒரு க்ரியேட்டிவ் வேலை யூஸ் பண்ணலாம்னா, இப்போது ஸ்டைல்லாம் நம்ம போடுறோம்னு வச்சுங்களேன். இப்போ லாட்டின்லேயே ஏதாவது ஒரு ஸ்டைல் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஸோ இந்த மல்டிபிள் வேஸு இல்லை வந்து எனக்கு வந்து இந்த ரித்தம்லாம் வேணாம், நிறையா ஆட் ஆகுது அப்படிங்கிறது வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த ஸ்டைலில் ஒவ்வொரு இது எலிமெண்ட்டாக போய் நான் எடுக்கணும், அதெல்லாம் தேவையில்லைன்னா எனக்கு சிம்பிளாக வந்து ஒரு சாங் ரைட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு இந்த இன்ஸ்பிரேஷன் மட்டும் போதும், ஸோ அதில் வந்து என்னால் ஒரு சாங் கம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2-3 இதை நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ண முடியும். ஸோ நிறைய கேட்டகரியில் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்டைல் கூட சேர்த்து ப்ளே பண்ணலாம்னா ப்ளே பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டைல் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன பயங்கரமான வேரியேஷன், ஒரு வெரைட்டி கொடுக்கும். ஒரு நம்ம நார்மல் ஸ்டைலுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியை கொடுக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எதுவும் சிங்கிங் ஆப்ஷனே கொடுக்கல. பட் எனிவே அந்த ரித்தம் செக்ஷன் மட்டும் சில ஸ்டைல் இருக்குது. அது வந்து அந்த மல்டிபேட் கேட்டகரிஸில்
அது நம்ம வந்து 1 2 3 4 1 2 3 1. ஸோ நான் 3ல வந்து ப்ரெஸ் பண்ணேன் இது, ஓகேங்களா. ஆனாலும் அது என்னாச்சு, அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பீட்டில் தான் ப்ளே ஆச்சு. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம், ஓகேங்களா. நம்ம ஏன்னா ரித்தம் வந்து தெரியாமல் டக்குன்னு ப்ளே பண்ணுறோன்னா நடுவில் தேவைப்படுது அப்படின்னா தேர்ட் பீட்லையோ இல்லை 2.5 பீட்லையோ நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது ப்ராப்பராக அடுத்த இதில் சிங்க் ஆகிடும். ஸோ தட் இஸ் அ குட் திங். இன்னொன்று வந்து இந்த மேலே உள்ள சிங்க் ஸ்டார்ட் பற்றி சொல்கிறேன். இந்த சிங்க் ஸ்டார்ட் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ரித்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரே டைமில் இப்படி வந்து ப்ளே பண்ணணும் டைமிங்கில் அப்படின்னா நான் இப்போ அதுமாரி மேனுவலாக கஷ்டப்பட தேவையில்லை, ஓகேங்களா. இப்போ சிங்க் ஸ்டார்ட் போட்டுறேன். ஸோ சிங்க் ஸ்டார்ட் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்க் ஸ்டார்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த பர்டிகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேயும் சிங்க் ஸ்டார்ட் போட்டாலும் சரி, ஸ்டாப் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த ஸ்டைலும் ஓடுது, இதுவும் ஓடும், ஓகேங்களா. நான் வேணால் ஸ்டாப் பண்ணி காட்டுறது ஆனில் இருக்கு, ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ சிங்க் ஸ்டார்ட்டோடைய பர்பஸ் அதான். இப்போது இது வந்து ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி. இதில் வந்து ஏசிஎம்பி ஆன் பண்ணும்போது இப்போ இந்த ரிதம் செக்ஷன்லாம் ஓகே. ரிதம் செக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறோம், நான் பிச்சுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பிச்சிங் வந்து வேரியேஷன் இருக்காது. பட் தப்லா அந்த மாதிரிலாம் சில ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவும் இருக்காது, ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். தப்லா மிருதங்கம்லாம் கூட வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. பர்டிகுலர் சிங்கரோ இல்லது அந்த சாங் வந்து பர்டிகுலர் கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணுவாங்க, சரியா. இதில் வந்து இப்போ ட்ரம்ஸ் கேட்டகரி இருக்குது. ட்ரம்ஸ் கேட்டகரினா அதில் வந்து உங்களுக்கு கிளாப்ஸோ ஸ்னாரோ அது எது தனியாக இருக்கோ அது மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு. இப்போ EDM கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், அதுதான் சிங்கிள் ஷாட்டுமே. ஸோ இந்த சிங்கிள் ஷாட்டுங்கிறது நம்ம ஒன்ஸ் இது வந்து ஒரு கிக் மட்டும் ஆட் ஆகிருக்கு. ஸோ அது கிக்குங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் தானே இல்லையா. அதாவது ஒரே ஒரு ஆடியோ ஃபைல், அது வந்து லூப் மோடில் கொடுக்கல. லூப் மோடுக்கு இன்னொரு டெக்னிக்கல் நேம் வந்து லேச்சிங் சொல்லுவாங்க, LATCH. இது வந்து ஆர்பிஜிஎஸ்லாம் யூஸ் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா ஸோ நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸும் நம்ம மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இது வந்து நார்மலாக உள்ளது, ஓகேங்களா. கீபோர்ட்லேயே வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம ஒரு 4 தான் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை கிக்கும் ஒரு ஹை ஹேட் மட்டும் யூஸ் பண்ணோம், அது மட்டும் நீங்கள் அதில் அசைன் பண்ணிவிட்டு அதில் மட்டும் பண்ண முடியும், ஓகே. ஸோ ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு பேட் இருக்கும்ல, நம்ம நார்மலாக அந்த மாதிரி பேட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகே. ஸோ அது ஒரு பர்பஸ். அதுக்கப்புறம் பர்டிகுலராக தனியாக டாம்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். இது சிங்கிள் ஷாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பெர்குஷன் ஸ்டைல். இதெல்லாம் வந்து நார்மலாக இது நிறைய கேட்டகரி இருக்குது. இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் டைம் இருந்தால், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து இந்த சிந்த்து அந்த மாதிரி நம்ம கொண்டு வருவோம். சிந்த்துலாம் பார்த்தீங்கன்னா இப்போது EDM சிந்த் இருக்கு இல்லைங்களா. இந்த EDM சிந்த்து வந்து இப்போ நம்ம ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு சிந்த் ஆர்பிஜிஎஸ் மாதிரி இல்லை ஆஸ்டின் அவுட்பாங்க, அது திருப்பி திருப்பி ப்ளே ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. நிறைய ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த சாங்கில் ஒரு ரிச்னஸ் கொண்டு வரதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக்கில் அல்லது சாங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சி மேனேஜ் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இது வந்து நான் ஒரு கீழே ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், இது டிஃபால்ட்டாக வந்து Cயில் தான் இருக்கும், சரிங்களா. இப்போது வந்து எனக்கு வந்து நான் வந்து F மேஜர் ஸ்கேலில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நான் மேட்ச் ஆகணும், F மேஜர் ஸ்கேலில் உள்ள மேட்ச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் இதை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா இப்போ Cயில் தான் இருக்குது, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் F ப்ளே பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைங்களா, Fக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஸ் வந்து பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து கண்டினியூஸாக வரணும், நான் ப்ளே பண்ண போகிறேன், சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், கார்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அந்த கார்ட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. நீங்கள் வந்து டைரெக்டாக கம்ப்யூட்டர்லேயே பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் எடிட் பண்ண முடியும். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க, ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு கம்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஒரு மெத்தட்.
ஃபைனலாக நீங்கள் வந்து பேஸ் எல்லாம் கார்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வோக்கல் மற்ற எல்லாமே அதாவது டியூன்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மல்டிபேட். ஸோ மல்டிபேடில் வந்து நிறைய பண்ண முடியும். அது அந்த ஒரு பர்பஸ் காட்டணும் அப்படிங்கிறது அதான் இதை ப்ளே பண்ணேன். சரி, இது வந்து இன்னொன்று சொல்ல நினச்சேன். ஸோ அது மறுபடியும் நம்ம பழைய விஷயம் கொண்டு போவோம். இது நான் ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன், இன்னொன்று ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நாலுத்தையுமே ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ பர்டிகுலராக ஒன்றை மட்டும் ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப்பை ஹோல்ட் பண்ணிட்டு தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டாப்பை ஹோல்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ரெஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் எல்லா இதுவுமே இதாகிடும். ஓகே, ஸோ ஸ்டாப்போட பர்பஸ் அதான். ஸோ 1 by 1 பண்ணணும்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இதை யூஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக ஒரு விஷயம் இருக்குது, அது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் கீபோர்ட், கிட்டார் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் டுட்டோரியல்ஸும், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுக்கு FL Studio, Logic Pro, Cakewalk இந்த மாதிரி சாஃப்ட்வேரை பற்றி வீடியோஸ் வந்து நம்ம டுட்டோரியல் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மியூசிக் இன்ஃபர்மேஷன், வேறு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன் போட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.